சரவணபவாய நமः. பிள்ளையே, நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன்வைக்கிறாய். அவை நியாயமானதே. அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறுகிறாய். என் பிள்ளையே, என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உந்தன் குறைகளை பொறுமையாக இறுதிவரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும்? நான் கேட்கும் இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டேன். உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வில் கிடைக்கும். பிள்ளையே, உன் முருகன் உனக்காக வந்துள்ளேன். சிறிது நேரம் உனக்காக நேரம் ஒதுக்கி கேள். தங்கமே, நீ உணர்வுகளின் கடலில் மூழ்கி நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மேலெழுவது கடினமல்ல. முதலில் உன் கோபத்தை தடுக்க முயலாதே. அதை கேளு. அதனுள் என்ன வலி இருக்கிறது என்று பாரு. கோபம் உனக்குள் எழுந்தால் அதற்கு பின்னால் உன் மனம் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கத்திக் கொண்டிருக்கும். அதை அடக்காதே. அதனை நான் கேட்கிறேன். உன் மௌனத்தை ஒரு தண்டனையாக அல்ல, ஒரு தியானமாக மாற்று. பேசாமல் இருப்பது உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை வலிமையாக்கும். உலகம் உன்னை கைவிட்டாலும் நீ நம்புகிறதை விடாதே. ஆனால் அதற்குள் அமைதியையும் நம்பிக்கையையும் சேர்த்து வை. என் பிள்ளையே, கோபம் மட்டும் வேண்டாம். உன் மௌனம் வேண்டுமென்றால் உன்னை வளர்க்கும். உன் பிடிவாதம் தீய மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றும். எப்பொழுதுமே நான் உன் பக்கமே இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ இழந்தது அனைத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவை எல்லாமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று இப்போது புரிந்து கொள். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிள்ளையே, காலம் என்ற ஒரு சிறிய படகில் நீ உன் வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் அந்த பயணம் களைப்பாக தோன்றலாம். சுமை அதிகமாக படலாம். அப்போது சற்று ஓய்வு எடுத்துக்கொள். மூச்சை அமைதியாக விடு. வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என்பதில் நம்பிக்கை வை. சில நேரங்களில் கடந்த காலத்தில் உனக்கு துன்பம் தந்த நினைவுகள் மனதில் வரலாம். அவை உன்னை தளர வைக்க அல்ல, வலிமையாக்க தான் வந்தவை. அந்த அனுபவங்களிலிருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள். அது உன் பாதையை ஒளிரச் செய்யும் ஒளியாக இருக்கும். இன்றைய உலகத்தில் போலியான பாசங்கள் அதிகமாக தோன்றலாம். ஆனால் உண்மையான அன்பு இன்னும் உன் இதயத்தில்தான் இருக்கிறது. அதை உணர்ந்தால் எந்த சோதனையும் சிறியதாக மாறிவிடும். உன் வாழ்க்கை வெறும் சம்பவமில்லை, அது என் எண்ணத்தால் அமைந்தது. ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு காரணத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறேன். உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை உற்பத்தி மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு பொய்த்தது இல்லை. யாரும் தேவையற்றவர்கள் இல்லை. யாருடைய வாழ்க்கையும் வீணாக போகாது. சில நேரங்களில் உனக்கே ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் போகலாம். ஆனால் அந்த வழியில்தான் உன்னை நான் சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ இந்த உலகில் பிறந்தது ஒரு காரணத்துக்காகத்தான். உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பிள்ளையே, நீ அன்பின் வடிவம். யாராவது உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களிடம் பாசமாகி விடுகிறாய். ஆனால் நினைவில் கொள், எல்லோரும் நீ நினைப்பது போல் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் சுயநலம் நிறைய உள்ளது. அதனால் உனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இரு. அன்பு தராதவர்களை நினைத்து ஏங்க வேண்டாம். வற்புறுத்தி பெறும் அன்பு துன்பத்தையே தரும். ஆனால் நீ என்னிடம் செலுத்தும் அன்பு ஆசீர்வாதமாக பல மடங்காய் உன்னிடம் திரும்பும். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். எப்போதும் நேர்மறையாக இரு. எப்போதும் போல் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன். பிள்ளையே, அடுத்தவரை பற்றி பேசுவதற்கும் விமர்சிக்க நேரமில்லாத நிலைக்கும் நீ வந்திருந்தால் அதுவே உன் வாழ்க்கை சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஏனெனில் தன் நோக்கத்தில் முழுமையாக ஈடுபட்டவன்தான் வெளி உலகத்தின் சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறான். உனது நேரம், உனது ஆற்றல், எண்ணங்கள் அனைத்தும் உன் வளர்ச்சிக்கே செல்கின்றன என்றால் அதுவே என் அருளின் சின்னம். உன் பாதை இப்போது வெளிச்சமாகிறது. மற்றவரை பார்க்காமல் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ துவங்கிவிட்டாய். இனி உனக்கு எல்லாம் வெற்றிதான். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடுதான் எல்லாவற்றையும் உனக்கு தள்ளி வைத்திருக்கிறேன். அது உனக்கு புரியும்போது நான் நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று புரியும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதுவரை காத்திரு. பிள்ளையே, கவலைப்படாதே என்று சொல்லும் ஆறுதலை விட எது நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், உன் நண்பனாக என்று உன்னிடம் சொல்லவே நான் விரும்புகிறேன். அப்படி உன் கர்மவினைகளால் உனக்கு துன்பம் ஏற்பட்டால் ஒரு தகப்பனாக இருந்து துன்பங்களை தீர்த்து அதிலிருந்து உனக்கு விடுதலையும் அளிப்பேன். அந்த துன்பங்களை எல்லாம் அழித்து உனக்கு நன்மைகள் செய்வதற்கு உன் தேவைகள் எல்லாம் புரிந்து உன் வாழ்வுக்கு எது நல்லதோ அதை செய்து தரும்படி இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு உன்னிடம் கொடுக்க உன் தாயாகவும் நான் இருப்பேன் என்று உனக்கு வாக்கு தருகிறேன். இதை கேட்டு உன் மனம் என் மீது நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சி கொள்வாய் என்றும் நான் நம்புகிறேன்.
என் பிள்ளையே, உன் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை நான் இப்போது தரப்போகின்றேன். உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகின்றது. நீ எதற்குமே கலங்காதே. உன் பிரச்சனைகளை சரிசெய்து உன்னை மகிழ்வுடன் வாழ வைப்பேன். என்னையே நம்பும் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். பிள்ளையே, இந்த ஆறுமுகனின் வார்த்தையை ஒருமுறை கேள். உன் மனது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் கூறுகிறேன். உன் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய்? உனது எதிர்காலத்தை நிர்ணயிப்பவன் உன் அப்பன் முருகன். பிள்ளையே, என்னை முருகா என்று அழைத்து விட்டாய். உன்னை நான் எப்படி உன் போக்கில் விடுவது? உன் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது. அப்பன் முருகனின் வார்த்தையாக இதை எடுத்துக்கொள். உன் மனதில் என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. பிள்ளையே, இதை உனக்காகத்தான் கூறுகிறேன். உன் முருகன். நீ என்னை தவறாக நினைக்காதே. நான் உன்னை துன்பப்பட வைக்க எந்த உறவையும் அனுமதிப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் உனக்கு பாடமாக சில முகங்கள் திரும்பி வருவது நிகழும். அதுவே உன் மனதில் உறுதியையும் விழிப்பையும் உருவாக்கும். அந்த பொல்லாத உறவுகள் மீண்டும் நெருங்க முயன்றாலும் அவர்கள் நிழல் கூட உன்னை தொட முடியாது. என் வேல் அவர்களின் நோக்கத்தை துளைத்து திருப்பி அனுப்பிவிடும். நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கையின் கதவை நான் காப்பாற்றி நிற்கிறேன். யாருடைய குரலும் யாருடைய திட்டமும் உன் நிம்மதியை குலைக்க முடியாது. உன்னை பாதிக்க வந்தவர்கள் தாமாகவே தூரம் போய்விடுவார்கள். உனக்கு இப்போது தேவையானது நம்பிக்கை மட்டுமே. ஏனெனில் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் சூழப்பட்டுள்ளது. பிள்ளையே, எல்லா கவலைகளையும் மறந்து அமைதியாக கண்ணை மூடி உறங்கிவிடு. உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். இன்று நடந்த நிகழ்வுகள் உனக்கு ஏற்றபடியாக இருக்காமல் இருந்தாலும் கவலைப்படாதே. இன்றைய நாள் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அது உன்னை பாதிக்காது என்று மனதில் நினைத்துக்கொள். நாளை உதிக்கும் விடியல் உனக்கான புதிய நல்ல நேரத்தின் தொடக்கம். நீ நினைத்தபடி ஒரு நல்ல மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கி தருகிறேன். முருகன் அருளால் நாளைய விடியலில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று பதிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும். முன்ஜன்ம சம்பந்தம் இல்லாமல் எவரும் எங்கும் போவதில்லை. மனிதன், மிருகம், பறவை எந்த உயிராயிருந்தாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே. யாரோ உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு. உனக்கு இனி ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். நல்லதே நடக்கும். கலங்காதே. கலங்கிய காலம் கடந்துவிட்டது. ஓம் முருகா என்று பதிவிடு. இனி நீ போகும் பாதை நான் அமைப்பதே. பிள்ளையே, சட்டென்று அடிக்கடி அழுதுவிடுகிறாய். நீ அழுவது சில நேரங்களில் நீ அடுத்த உயர்வுக்கு செல்ல உன் மனக்குழப்பங்களை நீங்கும். ஆனால் அதுவே வாடிக்கை ஆக வேண்டாம். உன்னை நிச்சயம் உன் உறவினர் வியக்க இந்த 60 நாட்களில் உயர்த்துவேன். இது என் வாக்கு. பிள்ளையே, நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. நீ தினமும் என்னிடம் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். காலதாமதம் ஆகிறதே என்று கவலைப்படாதே. நிச்சயம் உன்னுடைய அனைத்து சங்கடங்களையும் நீக்கி நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். பிள்ளையே, நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனிவரும் நாட்களில் நிம்மதியுடன் ஆனந்தமாக வாழப்போகிறாய். எல்லோரும் கைவிடும் வேளையில் ஓம் முருகா என கூப்பிடு. உடனே வருவேன். உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது. இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே.